ஜனவரி 1 தேதி நிலவரப்படி 18 வயது பூர்த்தி செய்யும் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற தகுதி படைத்தவர்கள் ஆவர். இம்மாதம் 1 தேதியன்று வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களாக செயல்பட்ட பள்ளி அலுவலகங்களில் அவை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலும் அது வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்க்கவோ மாற்றவோ நீக்கவோ செய்யும் வகையில் வரும் 27ஆம் தேதி ஞாயிறு அன்று சிறப்பு முகாம் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஆர்வமுடைய வாக்காளர்கள் வரும் 27ஆம் தேதி அதற்குரிய படிவங்களை சமர்ப்பித்து சேவையை பெற்றுக் கொள்ளுமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் மருதுபாண்டியர் குரு பூஜையை முன்னிட்டு இம்முகாம் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 100 இடங்களில் தானியங்கி மின் கட்டண இயந்திரங்கள் மூலம் மின் நுகர்வோர் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் போது தெரிவித்தார்.